வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அனுர அரசாங்கத்திற்கு உலக வங்கியிடமிருந்து கிடைத்துள்ள ஆதரவு. நாட்டின் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய வேலை திட்டம். நாட்டில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. கொங்கோ குடியரசில் பரவும் மர்ம தொற்று, 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. வவுனியா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில். லங்கா டைல்ஸின் 2க்கு2 ஃப்ளோர் டைல்ஸ், 2க்கு1 வால் டைல்ஸ். உங்களுக்காக லங்கா டைல்ஸ் 2க்கு1 அளவிலான டைல்ஸ்களில் 40% பிரம்மாண்டமான விலைக்கழிவுடன். அதேபோன்று லங்கா டைல்ஸின் 2க்கு2 டைல்ஸ்கள் 40% பெரும் விலைக்கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம் ஜெய்ராம் சர்மிக். இலக்கம் 7, முதலாம் குறுக்கு தெரு, வவுனியா. தொடர்புகளுக்கு 077-1853-478. மாபெரும் விலைக்கழிவு. தொடர்வன இலங்கை செய்திகள். அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு உலக வங்கியின் உதவிகள் வழங்கப்படும் என உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் பரமேஸ்வரன் ஐயர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை நேற்று சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது உலக வங்கியின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் அனைத்து திட்டங்களும் எதிர்காலத்திலும் அவ்வண்ணமே முன்னெடுக்கப்படும் என்று உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் உறுதியளித்துள்ளார். அரசாங்கத்தின் அடுத்த கட்ட அபிவிருத்தி திட்டங்களை செயற்படுத்த ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் முதற்கட்டமாக இந்நாட்டு ஆலோசனை குழு ஒன்றுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார். உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு பாராட்டும் தெரிவித்துள்ளார். இதன்போது தோட்ட மக்களின் காணி மற்றும் வீட்டு பிரச்சனைகள் மற்றும் வடக்கு கிழக்கு மக்கள் நீண்ட காலமாக முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடுவது குறித்தும் பேசப்பட்டுள்ளது. புதிய அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டம், கிராமிய வறுமையை ஒழித்தலுக்கான திட்டங்கள், பொருளாதார டிஜிட்டல் மயமாக்கல், வேலை திட்டத்திற்கு இணையான டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்குவதற்கான வேலை திட்டம் என்பன குறித்தும் ஜனாதிபதி நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். இந்நாட்டில் விவசாயம், மீன்பிடித்துறை, சுற்றுலா, கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகள் அபிவிருத்தி செய்வது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் மேலும் விளக்கம் அளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுபான சாலை அனுமதி பத்திர விவரங்களை வெளியிட்டமைக்கு நன்றி எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே இவ்விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்ட விண்ணப்பங்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழங்கிய பரிந்துரை கடிதங்கள் தற்பொழுது எங்கு உள்ளன? இது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினீர்கள். விசாரணைகளை மேற்கொள்பவர்கள் யார்? போலீசாரால், குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அல்லது ஜனாதிபதி செயலகமா? இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படுமா என்பது தொடர்பில் விளக்கம் அளிக்க வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளார். 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் திகதி முதல் அக்டோபர் மாதம் 6ஆம் திகதி வரையிலான காலப்பகுதியில் காலால் திணைக்களம் 361 மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்கியுள்ளதாக சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இன்று நாடாளுமன்ற அமர்வின் போது ராசமாணிக்கம் சாணக்கியன் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். அடுத்த ஆண்டின் முதல் 4 மாதங்களுக்கான அரசு செயற்பாடுகள் மற்றும் கடன் சேவைகளை தொடர்வதற்கான இடைக்கால கணக்கறிக்கை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. பிரதமர் ஹரிணி அமரசூரியவினால் இடைக்கால கணக்கறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதோடு அது தொடர்பான விவாதம் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளது. அடுத்த ஆண்டு முதல் 4 மாதங்களுக்கும் தற்பொழுது நடைபெற்று வரும் திட்டங்கள் மற்றும் அரசு சேவைகளை பராமரிக்க தேவையான நிதி இந்த இடைக்கால கணக்கறிக்கை மூலம் ஒதுக்கப்பட உள்ளது. இடைக்கால கணக்கறிக்கையை தயாரிப்பதற்காக நிதி அமைச்சர் என்ற வகையிலும்
ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு நவம்பர் 25ஆம் தேதி அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தினுடனான உடன்படிக்கையில் திருத்தப்பட்ட விடயங்கள் தொடர்பில் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் தெரியவரும் என சபாநாயகர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் அண்மைய அனர்த்த நிலைமை தொடர்பிலான சபை ஒத்திவைப்பு மீதான விவாதம் நேற்று பிற்பகல் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. நேஷன் பிராண்டிங் கம்பெயின் என்ற பெயரில் வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் 2030ஆம் ஆண்டளவில் இந்த நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் சமிந்த ரணசிங்க நேற்று நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை அடுத்த வருடம் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 3 பில்லியனாக அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் $5 பில்லியன் வருமானத்தை ஈட்ட எதிர்பார்ப்பதாகவும் கூறியுள்ளார். எதிர்காலத்தில் நேஷன் பிராண்டிங் கம்பெயின் என்ற பெயரில் வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் 2030ஆம் ஆண்டளவில் இந்த நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை 5 பில்லியனாக உயர்த்தி $10 பில்லியன் பொருளாதாரத்தை உருவாக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சந்தையில் ஏதேனும் ஒரு பொருளிற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் மாற்று பொருட்களை கொள்வனவு செய்வது அவசியம் என வாடிக்கையாளர் விவகாரம் மற்றும் தகவல் பணிப்பாளர் அசேல பண்டார தெரிவித்துள்ளார். சில காரணங்களினால் சந்தையில் தட்டுப்பாடு ஏற்படும் பொருட்களை தொடர்ந்து தேடுவதாலும் அவ்வாறான பொருட்களை வீட்டில் சேமித்து வைப்பதாலும் சந்தையில் ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு அவசியமற்ற தேவை அதிகரிக்கின்றது. இதனால் அனாவசியமாக விலை அதிகரிப்பு ஏற்படுவதாக பண்டார தெரிவித்தார். மேலும் சந்தையில் காணப்படும் அரிதான பொருட்களுக்கு பதிலாக வேறு மாற்று பொருட்களில் கவனம் செலுத்துவது முக்கியம். மேலும் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் வாடிக்கையாளர்களை மாற்று பொருட்களுக்கு வழிநடத்துமாறு அறிவுறுத்துவது உத்தமம் என பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த நாட்களாக எரிவாயு, எரிபொருள், பால்மா உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு சந்தையில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொருட்களுக்கு அவசியமற்ற தேவை காணப்படுகின்றது. மக்கள் மாற்று பொருட்களை உட்கொள்ள பழகுவதன் மூலம் பணமும் மீதமாகும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத்த மற்றும் அவரது மனைவி ஷிஷி பிரபா ரத்வத்த ஆகியோரை பிணையில் விடுவிக்க நுகேகொடை நீதவான் நீதிமன்றம் இன்று வியாழக்கிழமை உத்தரவிட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட இலக்கத்தகடு இல்லாத சொகுசு வாகனத்தை வைத்திருந்த குற்றச்சாட்டில் இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே இவர்கள் பிணையில் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. இந்த வருடத்தின் முதல் 10 மாதங்களில் 1000க்கும் மேற்பட்ட தொழுநோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தொழுநோய் கட்டுப்பாடு இயக்கம் தெரிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் 1084 நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் வைத்தியர் நுரூபா பல்லவேந்த குறிப்பிட்டுள்ளார். சுகாதார சேவைகள் ஊக்குவிப்பு பணியக ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அடையாளம் காணப்பட்ட தொழுநோயாளிகளின் கொழும்பு மாவட்டத்தில் 115க்கும் அதிகமானோர் பதிவாகியுள்ளதுடன் கம்பஹா மாவட்டத்தில் 113 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இலங்கையில் கடந்த வருடத்தில் சுமார் 1500 நோயாளிகள் இனம் காணப்பட்டுள்ளதாக தொழுநோய் கட்டுப்பாட்டு பிரச்சாரத்தின் பணிப்பாளர் நுரூபா பல்லவேந்து தெரிவித்துள்ளார். இதேவேளை நோய்க்கு சிகிச்சை பெறும் போது தேவையற்ற நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என ஆய்வக சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் பிரியந்த ஆத்தப்பத்து தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் அவர்களுக்கும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் பிரதம தொழில்நுட்ப ஆலோசகர் தோமஸ் கிரிங் அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று காலை புதன்கிழமை இடம்பெற்றது. கடந்த காலத்தில் வடக்கு மாகாணத்தில் ILO அமைப்பால் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்கள் தொடர்பில் ஆளுநருக்கு எடுத்துரைக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் அடுத்த ஆண்டுகளுடன் முடிவுக்கு வரவுள்ளதாகவும் ஆலோசகர் தோமஸ் கிரிங் அவர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கு வடக்கு மாகாண சபையால் வழங்கப்பட்ட ஒத்துழைப்புகளுக்கும் ஆளுநருக்கு நன்றி கூறினார்.
தொண்டமனாறு தடுப்பணையை திறந்துவிட்டு தமது நெற்பயிர்களை அழிவிலிருந்து காப்பாற்ற கோரி யாழ் தென்மராட்சி வரணி நாவற்காடு கிராம விவசாயியின் வயலில் இறங்கி இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ளம் நிறைந்துள்ள கிழக்கு வெளிவயல் நிலத்தில் இறங்கி அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். தொண்டமனாறு தடுப்பணையை மூடி வைத்திருப்பதால் தொண்டமனாராட்சி பிரதேச வயல்களில் தேங்கி நிற்கும் மேலதிக நீர் வடிந்து செல்ல முடியாமல் வயல் நிலங்களில் தேங்கி பயிரை அழிவடைய செய்வதால் விரக்தியடைந்து விவசாயிகள் மேற்படி போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். யாழ் தென்மராட்சி கமநல சேவைகள் பிரிவுகளில் 5820 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் இம்முறை நெற்பயிர் செய்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்நிலையில் தொடர்ச்சியாக பெய்த கனமழை காரணமாக வெள்ளத்தில் மூழ்கி 3500 ஹெக்டேருக்கு மேற்பட்ட நெற்பயிர்கள் அழிவடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலைகள் வெளியிட்டுள்ளனர். வாழ்வதற்கு வழிகாட்டு ஏழை மக்களின் கண்ணீரை சுடை ஏழை மக்களின் கண்ணீரை சுடை பல வருடங்களாக அழிகிறோம் அதிகாரிகள் கண்துறவுங்கள் அதிகாரிகளை கண்துறவுங்கள் ஏழை மக்களின் வாழ்வுக்கு உயிரிடுங்கள் ஏழை மக்களின் வாழ்வுக்கு உயிரிடுங்கள் விவசாயம் இந்த ஊரின் சொத்து விவசாயமே உயிர் மூச்சு இதை நம்பியே வாழ்கின்றோம் எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டு அதிகாரிகளே கண்துறவுங்க அனுத அரசே கண்துற இப்படியும் நடக்கிறதா தடுப்பணை திறப்பது என்ன பிரச்சனை உடனடியாக திறக்க வேண்டும் இந்த வருடத்தில் இந்த பிரச்சனை தீர வேண்டும் தடுப்பணை திறக்க வேண்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை தடுப்பணை திறப்பதால் அழிவது கண்டிருக்கவில்லையா 40 ஏக்கர் அழிவதை ஒரு தரம் பார்க்கவில்லையா வேண்டும் நம்புகிறோம் உங்களை நம்புகிறோம் இளைஞர்களை நாங்கள் நம்புகிறோம் அழிக்காதே விவசாயத்தை அழிக்காதே ஆட்சி மாறினாலும் அரிசி விலை கிடப்போகுதா இப்படி இருந்தா அரிசி விலை ஏறியே ஆகும் 40 ஏக்கர் ஓலமிட்டது உண்டு இதுக்கு முன் அரசியலும் இப்படி நாங்கள் ஓலமிட்டது உண்டு ஆனா இந்த அரசியல் நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அழிக்காதே விவசாயத்தை அழிக்காதே விவசாயம் உயிர்நாடி விவசாயம் இல்லாதிருந்தால் எவர்தான் வாழ முடியும் அழிக்காதே வெளியோர வெங்கிறான் வயல்வெளியில் கிட்டத்தட்ட 40,000 ஏக்கர் இருக்கிறது. இந்த உண்மையில் இந்த வயல்வெளி இந்த பிரதேசத்தில் இருக்கிற 4,000 மக்களினுடைய வாழ்வியலில் கணிசமான பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறது. இந்த வயலை நம்பித்தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தொண்டமனாறு பாலத்தை நாங்கள் துறக்காது விட்ட காரணத்தினால இந்த தண்ணி பாயாத காரணத்தினால அத்தனையும் அழுகி அழிவிட்ட நிலை காணப்படுகிறது. இந்த பாலம் நிச்சயமாக துறக்கப்பட வேண்டும். என்னவென்று சொன்னால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய பிரயத்தை கூடாது தான் இந்த தண்ணி பாய்ஞ்சு கடல்நீரை சந்திக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த தண்ணி எங்களுடைய மழை பெய்து எங்களால் அழிவில்லை, வரது தண்ணி தான் காரணமாக இருக்குது. ஆகவே நாங்கள் இந்த தண்ணியை பாய்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டும். இந்த வாய்க்கால் சம்பந்தம் நான் கேட்டபோது எனக்கு இந்த பழைய நான் நினைக்கிறேன் 90-92 வயதுக்காரருடைய கதையை வரலாறாக சொல்லுகிறார்கள். நான் நினைக்கிறேன் 150 வருடங்களுக்கு முன்னர் இந்த வாய்க்காலை அமைச்சு இந்த தென்மராட்சி கிழக்கு பிரதேசத்தில் உள்ள வள்ளத்தை அப்படியே போக்காட்டி இதனூடாக தொண்டவனாறு கடலில் கலக்கக்கூடிய ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த தொண்டவனாறு தண்ணியில் கலக்க விடக்கூடாது என்று நீங்கள் செய்தால் நாங்கள் எங்களுடைய பிரதேசத்துக்குள்ளே தண்ணீர் வரா தடுக்கிறது தான் எங்களுக்கு ஒரு வழியை தவிர வேறு வழி எங்களுக்கு கிடையாது. நாங்கள் இந்த தண்ணியை போகிறது தான் அனுமதி செய்தார்களே மூதாதையர்கள். இந்த தண்ணியை இங்கே தேக்கி குளமாக வச்சிருக்கிற ஒருபோதும் அவர்கள் செய்ய இல்லை. அவர் நல்ல நோக்கத்தோடு
எங்களுடைய பிரதேசத்துக்குள்ளால கடந்து தொண்டனாய் கலோட கலக்கிறது அது அவர் செய்கிறார்கள் என்ற நம்பிக்கையுடன் செய்யப்பட்டது. இவ்வாறு நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்வீர்கள், அதாவது எங்களுடைய பிரதேசத்துக்குள்ளால் நீரை பாய்ந்து வருகிற நீரை எங்களுடைய மண்ணில் தேங்கக்கூடிய நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்வாரம் பாதிக்கப்படுகிறது. அது எங்களுக்குள்ள ஒரே ஒரு தெரிவு, நீங்கள் இதை சம்மதிக்காது விட்டால் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற நீரை நாங்கள் தடுக்கிறத தவிர வேறு எங்களுக்கு வழி இல்லை. நிச்சயம் அடுத்த ஆட்ட நாங்கள் தடுப்பணையை அமைத்து எங்களுடைய பிரதேசத்துக்குள்ள நீரை நாங்கள் வராதோடு பாதுகாப்பதோ எங்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை. அவை நாங்கள் நீரை பாய்வதற்குத்தான் எங்களுடைய முதல் அனுமதித்தார்களே தவிர எங்களுடைய பிரதேசத்தில் குளமாக நீர் தேங்குவதற்கு அவர்கள் ஒருபோதுமே அனுமதிக்கல. அவர்கள் அப்படி செய்யவும் இல்லை. அவர் தயவு செய்து இதை கருத்தில் கொண்டு இந்த வாழ்வாதாரத்தை இவர் செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட 4000 மக்கள் இந்த பிரதேசத்தில் வாழ்கிறார்கள். இவர்களுடைய சீவனாயம் இந்த விவசாயமாக இருக்கிறது. ஆகவே இதை பாதுகாத்து செய்ய வேண்டியது அரசினுடைய பொறுப்பு, அதிகாரியுடைய பொறுப்பு. நிச்சயமாக நீங்கள் இதை செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த அரசாங்கம் விவசாயத்தை முன்னிலைப்படுத்தி வருகின்றது, விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆகிய விவசாயிகளுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அந்த வகையில் இந்த பிரச்சனை காலகாலம் வரக்கூடாது. 365 வருட நாட்களும் நாங்கள் இந்த மண்ணோட மண்ணாக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு அற்ப காலப்பகுதியில் ஒரு சிறு வேலை திட்டத்தின் காரணமாக எங்களுடைய வாழ்வாரம் அளிக்கப்பட்டால் நாங்கள் 365 நாட்களும் இந்த மண்ணோடு மண்ணாக நாங்கள் விரைந்து உழைத்த உழைப்பு அவ்வளவு நாசமாக்கப்படுகிறது. ஆகவே இந்த ஏழைகளுடைய கண்ணீரை, இந்த விவசாயிகளுடைய வறுமையை நீங்கள் துடைக்க வேண்டும். இதுவே எங்களுடைய உயரிய நோக்காக இருக்கணும். எங்களுடைய விவசாயிகளுடைய வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தினால்தான் இந்த நாடு ஒரு பொன்னான நாடாக, ஒரு வளம் மிகுந்த நாடாக, தென்கிழக்கு ஆசிய நாடு ஒளிவீசி நாடாக வர முடியும். எங்களை போன்ற விவசாயிகள் பல மூலைகள் இருந்து இப்படி வருந்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய விவசாயிகளுடைய மட்டுமில்லை, பல இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து இளைஞர்களுடைய விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். துடைத்தால்தான் நிச்சயமாக எங்களுடைய நாடு ஒளிவீந்த நாடாகவும் உயரிய நாடாகவும் வர முடியும். நாங்கள் உயர்ந்து வளர வேண்டும் இருந்தால் நிச்சயமாக விவசாயத்துக்கு முன்னெடுக்க வேண்டும். விவசாயத்துக்கு முன்னெடுத்தபடியால் தான் பல வளர்ந்த நாடுகள் என்று சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகிய எம்முடைய நாடும் விவசாயத்தில் உயராக இருக்க வேண்டும். இதை நீங்கள் செய்வீர்கள், அதுதான் நாட்டின் தேவையாக இருக்கிறது. ஆகிய செய்வீர்கள் நம்பிக்கையோட நிச்சயம் இந்த பிரச்சனை இந்த வருடத்தில் தீர்வு காணப்படும். இந்த அரசாங்கத்தில் தீர்வு காணப்படாது விட்டால் இந்த பிரச்சனைகள் தீர்வு காணப்பட முடியாது என்ற நிலைக்கு நாங்கள் தள்ளப்படும். ஆகவே நாங்கள் மாற்று திட்டத்தை யோசிக்காமல் இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு தருகின்ற நம்பிக்கையோடு இன்றைய நாங்கள் இதை நிறைவு செய்கிறோம். நிச்சயமாக நாங்கள் உயர்ந்த அதிகாரியுடைய நேரில் சந்தித்து இவற்றை தொடர்ந்து நாங்கள் முன்னெடுப்போம். அவை தயவு செய்து எங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு இந்த பயணத்தை நீங்கள் தொடர வேண்டும். நம்பிக்கையோடு நாங்கள் இதை உங்களை நம்பி நாங்கள் இந்த போராட்டத்தை நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி. அடுத்து வருவன உலக செய்திகள். கொங்கோ ஜனநாயக குடியரசில் பரவி இருக்கின்ற புதிய வகையான நோய் தொற்று காரணமாக 79 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் பொது சுகாதாரம் மற்றும் சமூக பாதுகாப்பு அமைச்சகத்தின்படி அடையாளம் காணப்படாத இந்த நோயால் 79 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 376 பேர் நோய்வாய்ப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த நோய் இன்னும் அறியப்படாத தோற்றத்தில் உள்ளதாகவும் தென்மேற்கு கொங்கோவில் உள்ள குவாங்கோ மாகாணத்தில் கண்டறியப்பட்டுள்ளது என அமைச்சகம் கூறியுள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களில் அதிகமானோர் 15 முதல் 18 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நோய் தொற்றுக்கு காய்ச்சல், தலைவலி, இருமல், சுவாசிப்பதில் சிரமம் உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் காணப்படும் எனவும் அந்நாட்டு சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் தாதியர் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளை பெண்கள் பயில தாலிபான் அரசு தடை விதித்ததற்கு அந்நாட்டு கிரிக்கெட் வீரர் ரஷித் கான் வருத்தம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ளதாவது: கற்றலில் முக்கியத்துவத்தை குர்ஆன் வலியுறுத்துகின்றது. ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கான கல்வி மற்றும் மருத்துவ நிறுவனங்கள் அண்மையில் மூடப்பட்டதை ஆழ்ந்த வருத்தத்துடன் ஏமாற்றத்துடனும் பார்க்கிறேன். இந்த முடிவு பெண்களின் எதிர்காலத்தை மட்டுமல்ல, நமது சமூகத்தின் கட்டமைப்பையும் கடுமையாக பாதித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மருத்துவர்கள் மற்றும் தாதியர்களின் கடுமையான பற்றாக்குறை பெண்களின் உடல் நலம் மற்றும் கண்ணியத்தை நேரடியாக பாதிக்கின்றது. ஆதலால் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். ஆப்கானிஸ்தான் பெண்கள் தங்களது கல்வி உரிமையை மீட்டெடுத்து நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க முடியும். அனைவருக்கும் கல்வியை வழங்குவது ஒரு சமூக பொறுப்பு மட்டுமல்ல, அது நமது தார்மீக கடமை என பதிவிட்டுள்ளார். சர்வதேச ரீதியில் புலம்பெயர்வோரை, அகதிகளையும்
பெரும் எண்ணிக்கையில் உள்வாங்கும் நாடாக இருந்து வரும் கனடா தற்பொழுது அகதி அந்தஸ்து கோரும் செயன்முறை கடினமாக்கப்பட்டிருப்பதாக எச்சரிக்கும் வகையிலான இணையவழி விளம்பர பிரச்சாரம் ஒன்றை உலகளாவிய ரீதியில் ஆரம்பித்துள்ளது. இந்த விளம்பர பிரச்சாரமானது ஸ்பானிய மொழி, உருது, உக்ரைனிய மொழி, இந்தி மற்றும் தமிழ் உள்ளடங்களாக 11 மொழிகளில் எதிர்வரும் மார்ச் மாதம் வரை முன்னெடுக்கப்படவிருப்பதாக கனடாவின் குடிவரவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அகதி அந்தஸ்து கோரலை மட்டுப்படுத்தும் நோக்கிலேயே பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ தலைமையிலான அரசாங்கத்தினால் இப்பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த 4 மாத இணையவழி விளம்பர பிரச்சாரத்திற்காக கடந்த 7 வருடங்களுக்கு மேலாக இதனை போன்று விளம்பரங்களுக்காக செலவிடப்பட்ட மொத்த தொகையில் 3 பங்கு தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. 19 வயதிற்குட்பட்ட ஆண்களுக்கான ஆசிய கிண்ண ஒருநாள் தொடரின் அரையிறுதி போட்டிகளில் முதல் போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிகளும், இரண்டாவது அரையிறுதியில் இலங்கை மற்றும் இந்திய அணிகளும் நாளை பல பரீட்சை நடத்துகின்றன. ஐக்கிய அரபு ராச்சியத்தில் இடம்பெற்று வரும் 19 வயதிற்குட்பட்ட ஆண்களுக்கான ஆசிய கிண்ண ஒருநாள் தொடரில் மொத்தம் 8 அணிகள் பங்கேற்றிருந்தன. 8 அணிகளும் ஒரு குழுவின் 4 அணிகள் வீதம் 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டு முதல் சுற்று லீக் ஆட்டம் இடம்பெற்றிருந்து அதற்கமைய குழு ஏயில் இலங்கை, நேபாளம், ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிகள் அங்கம் வகித்தன. அதேபோல் குழு பியில் பாகிஸ்தான், இந்தியா, ஜப்பான் மற்றும் போட்டிகளை நடாத்தும் ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகிய அணிகள் இடம்பெற்றிருந்தன. அதற்கேற்ப முதல் லீக் சுற்றில் ஒரு அணி மற்றைய 3 அணிகளுடன் தலா ஒரு போட்டியில் பங்கேற்றிருந்தது. அதன் அடிப்படையில் குழு நிலையில் முதல் 2 இடங்களை பெறும் அணிகள் அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெறும் வகையில் போட்டி அட்டவணை அமைக்கப்பட்டிருந்தது. அதற்கேற்ப நேற்றுடன் முதல் சுற்று லீக் ஆட்டங்கள் முடிவிற்கு வந்திருக்க குழு பியில் 3 போட்டிகளில் பங்கேற்று 3 வெற்றிகளுடன் 6 புள்ளிகளுடன் முதல் இடத்தினை பெற்ற இலங்கை அணி அதே குழுவில் 3 போட்டிகளில் 2 வெற்றிகளுடன் 4 புள்ளிகளை பெற்று 2ஆம் இடத்தினை பெற்ற பங்களாதேஷ் அணியும் அரையிறுதியை உறுதிப்படுத்தியது. மேலும் குழு ஏயில் 3 போட்டிகளிலுமே வெற்றி பெற்று 6 புள்ளிகளை பெற்ற பாகிஸ்தான் அணியும் 3 போட்டிகளில் 2 வெற்றியுடன் 4 புள்ளிகளை பெற்ற 2ஆம் இடம் பெற்ற இந்திய அணியும் அரையிறுதிக்கு நுழைந்தது. அதன் அடிப்படையில் குழு ஏயில் முதலிடம் பிடித்த பாகிஸ்தான் அணி குழு பியில் 2ஆம் இடம் பிடித்து பங்களாதேஷ் அணியுடன் நாளை துபாய் சர்வதேச மைதானத்தில் முதல் அரையிறுதி போட்டியில் பல பரீட்சை நடாத்தப்படுகின்றது. அதே போன்று குழு பியில் முதலிடம் பிடித்த இலங்கை அணி குழு ஏயில் 2ஆம் இடம் பிடித்த இந்திய அணியுடன் சார்ஜா சர்வதேச மைதானத்தில் நாளை இலங்கை நேரப்படி காலை 10:30 மணிக்கு பல பரீட்சை நடாத்துகின்றது. 2 அரையிறுதி போட்டிகளிலும் வெற்றி பெறும் அணிகள் இத்தொடரில் தீர்மானிக்க இறுதிப் போட்டியில் எதிர்வரும் 8ஆம் தேதி துபாய் சர்வதேச மைதானத்தில் இலங்கை நேரப்படி காலை 10:30 மணிக்கு சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.